ஸோ இந்த செக்மெண்ட் நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸில் உங்ககிட்ட இருக்கிற அழகில் உங்ககிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் பெஸ்ட்டில் பொண்ணுங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அண்ணன் கீரி பிள்ளை தான் கேட்குறோம். பெருசா நீ பெருசா எல்லாமே பிடிக்கும். ஓ உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே வந்து கேர்ள்ஸுக்கு பிடிக்குமா? அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஹேர் ஸ்டைல் தான் வந்து கேர்ள்ஸை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. இல்லை பயந்து ஓடி 4-5 இடத்துல மட்டும் யாரோ காலக்குழம்பு கொட்டி விட்டுருக்காங்க மாதிரி. அது எப்படி சொல்கிறது, பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. அதை இந்த கடுக்கெல்லாம் குத்திருக்கீங்க, பயங்கர மாசாக இருக்குது. என்ன பண்ணுறோம் நம்ம? நான் இப்போ நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க, இப்போ நான் சும்மா இருக்கேன். அது அப்படின்றத சுற்றி வளைச்சி இப்படி கூட சொல்லலாமா? சூப்பர். கருப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சூப்பர்ரா. ஆமாம், கருப்பாக இருந்தால் கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. வெள்ளை இருக்கிற பசங்கள்லாம் சும்மா தொந்தி மாதிரி தத்தி மாதிரி வந்து போவாங்க. கருப்பாக இருக்கிற பசங்க தான் நெருப்பு மாதிரி இருப்பானுங்க. அது கூட தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம அந்த கலரில் நெக்ஸ்ட் வெள்ளையா இருக்க பசங்க ரொம்ப பிடிக்கும். வெள்ளையா இருக்க பசங்களாம் ரொம்ப பிடிக்குமா? அதனால நீ வெள்ளையா இருக்கிறதுனால பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் ஒத்துக்கவே மாட்டேன். நோ, அது தப்பு தானே. போய் சொல்கிறான். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க. தாடி தாடி வளரவே இல்லை. இல்லை வளராத தாடி தான் பிடிச்சது. வளராட்டி அதான் பிடிச்சது. அண்ட் அண்ணன் மேல சால்ட் அண்ட் பெப்பரா இல்லனா அதுவா நீங்களா ஸ்டைல் பண்ணி தானா வந்தது. ஓகே, ரொம்ப பேசாத தான் பிடிக்கும். பேசவே மாட்டீங்களா? யார் கூட பேசுவீங்க அதிகமா? அவ்வளோக்கு பேசுறது இல்லை. வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்களே. பேசுறவங்களே ஆப்போசிட் போறாங்க, பேசாதவனா அவ்வளோதான். வச்சிட்டாங்களே. அண்ணன் தான் இந்த டீமோட கேப்டன். அண்ணனோட தலையை பார்த்தாலே தெரியல எத்தனை பேர் வச்சு செஞ்சுருக்காங்க. ஓகே, ரெடியா? சொல்லிடலாமா? சொல்லுங்க. எல்லாரும் பிடிக்கிறது ஸ்மைல். ஸ்மைல் எங்க சிரிச்சு காட்டுங்க. இல்லை என்ன சிரிக்கிறது சரி வராது, பொண்ணுங்களுக்கு சைலண்டாக சிரிக்கணும். அப்படிதான் பொண்ணுங்களுக்கு எப்படி சைலண்டாக சிரிப்பேன். இவர் தான் பொண்ணுன்னு வைங்களேன். இவர் பார்த்து சிரிக்கிறீங்க. சரியா? வாய்க்குள்ள புளிப்பு டோப்பி போட்ட மாதிரி இந்த சிரிப்பு சூப்பர். அந்த சிரிப்பை கண்டினியூ பண்ணுங்க. சூர்யா சிரிப்பு மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த தாடியும் மீசையும் தான் பிடிக்கும். இப்போ குறைச்சிட்டேன். சேவிங் பண்ணீங்கன்னா கலால் அடிப்பாங்க உங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக அடிப்பாங்க. சேவிங் பண்ணால் ரொம்ப கேவலமாக இப்போ இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பொண்ணுகிட்ட இம்ப்ரெஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க? இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னு கேட்டால் பெஸ்ட்டாக தெரியாதா, பார்த்து கண்ணடிக்கிறது தான் என் பழக்கம். பொண்ணுங்களை அவங்க சிரிச்சாங்கன்னா போயிட்டு சொல்லுவேன். அவங்க அப்பா கல்லாலே அடிச்சுட்டாருன்னா பரவாயில்ல, பொண்ணுக்காக கல்லில் அடி வாங்குறது பெரிய விஷயமா? நான் பொண்ணுங்களோட கலாய்ச்சி பேசுறது பிடிக்கும். கலாச்சி பேசுங்க. அப்போ இவர் தான் ஒரு பொண்ணுன்னா அவர் கலாச்சி பேசுங்க. பாரு முட்டை கண்ணை வச்சு என்ன மொழி பிடிக்கும். இப்போ இவர் பொண்ணுன்னா பாரு குதிரை மாதிரி நிற்குது. இதெல்லாம் செட் ஆகுமா? இப்படிலாம் பார்த்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதே. பிடிக்கும். உங்களோட ஃபீச்சர்ஸில் பொண்ணுங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிலருக்கு வந்து திறமைகளை வச்சு விரும்புகிறாங்க, ஒரு சிலருக்கு வந்து தொழிலை வச்சு விரும்புகிறாங்க. நீங்கள் தம்பி மேலாம் நடந்து காட்டிடுவீங்க. இப்படி பல கோணங்களை வச்சு சொல்லலாம். நீங்கள் எப்படி உங்களை பார்த்து எப்படி இம்ப்ரெஸ் ஆகுறாங்கன்னா கேள்வி. ஒரு சில பேர்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை.